இப்போ இந்த வீடியோல நம்ம உபநிஷத பத்தி பார்க்குறோம். முதல்ல அந்த ஆடியோல வேதத்துல நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் லைக் பிராமணா, ஆரண்யகா அண்ட் சம்ஹிதா. இது 3ம் ஆக்ஷன்ஸ் கனெக்டடா இருக்கு. கர்மகாண்டம். இது ஞானகாண்டம். ஞானகாண்டம்னா இட் டீல்ஸ் வித் அவர் நாலேஜ் அண்ட் இன்டெலெக்ட். இன்டெலெக்சுவல் நாலேஜ். இப்போ என்னன்னா, மொத்தமா எவ்வளவு உபநிஷத்ஸ்? உபன்னாலே நியர்ன்னு அர்த்தம். நிஷத்னாக்க உட்காந்துக்கிறது. உபநிஷத்ஸ் அப்படின்னா, உபநிஷத்னா ஒரு ஸ்டூடெண்ட் குரு கிட்ட போய் உட்காந்துட்டு, எனக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கு. இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கிளியர் பண்ணிக்கணும். நீங்க சொல்லித்தாங்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் உபநிஷத். இது மாதிரி குருக்கிட்டேருந்து அவ கத்துன்றது ஈஸிலி ஒரு 208ஓ 200க்கு மேல இருக்கு உபநிஷத்துன்னு சொல்றா. அதுல 108 இம்பார்ட்டன்ட்டுங்கிறா. பட் அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு 10 உபநிஷத்ஸ். இந்த 10 உபநிஷத்ஸோட பேரு தான் லெவல் தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் கத்துக்கின்றவா பெரிய பெரிய ஸ்காலரா இருக்கிறவா. உபநிஷத்ஸ்க்கு என்னன்னா வேதாந்தம்னு பேர். பிகாஸ் வேதத்தோட லாஸ்ட் பார்ட். அந்தம்னா எண்ட் ஆஃப் வேதாஸ் உபநிஷத்ஸ். இதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. என்ன போல இதுல நம்ம கிரியேட்டரை பத்தியும் அதை பத்தியும் நல்லா டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம நாலேஜ் தேடி அடையறதுனால அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஞானி ஆயிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? அதனால இதான் லாஸ்ட். வேதாந்தத்துல ஸ்காலரா இருக்கிறவா பேர் வேதாந்தாச்சாரியான்னு பேர். வேதாந்தாச்சாரி. நிறைய பேர் நம்ம பிரவச்சனங்கள்லாம் கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி வேதிக் ஸ்காலர்ஸ் அவ பேர் தான் ஊவேன்னு போட்டுக்கிறா. அவ உபய வேதாந்தின்னு பேர். அவ தமிழ்லையும் ஸ்காலர்ஸ், சன்ஸ்கிருத்லையும் இந்த உபநிஷத்துல இதுலெல்லாம் கத்துட்டுருக்கிறவா. இது நம்ம தேசத்துல இருக்கிற லாங்குவேஜ்ல நிறைய பேர் கத்துட்டுருக்கிறவா ஸ்காலர்ஸ் இருக்கா. வேதாந்தாச்சாரி. இப்போ இந்த 10 உபநிஷத்ஸ் பேராவது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு நம்ம எது தெரிஞ்சுக்கிறோமோ அது ஜஸ்ட் ஹேண்ட்ஃபுல்னு பேரு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேரையாவது அட்லீஸ்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இவ்வளோதான் எனக்கு தெரியும். ஈஷோபனிஷத், கேனோபனிஷத், கதோபனிஷத், பிரஷ்னோபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், தைத்திரேய உபனிஷத், ஐத்திரேய உபனிஷத், சாண்டோக்கிய உபனிஷத் அண்ட் பிருகதாரண்யக உபனிஷத். இதுதான் 10 தான் இம்பார்ட்டன்ட் உபனிஷத்ஸ். மெயின்லி எல்லாரும் கற்றுக்கிறது இந்த 10 தான். இப்போ இந்த 10ஓட பேரு வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது இல்லைன்னு தெரியணும்னா நீங்கள் கூகுள் பண்ணினாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பிருகதாரண்யக உபனிஷத் இதுதான் ரொம்ப லாங்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் உபனிஷத். சாண்டோக்கிய உபனிஷத்ங்கிறது அதுலேயும் இந்த மாதிரி இந்த பிரம்மம்னா என்ன இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கா. தைத்திரேய உபனிஷத்ங்கிறது ஆனந்தம்னா என்ன அப்படிங்கிறத அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறா. முண்டக உபனிஷத்னா முண்டகம்னா ஹெட்டு, தலை. அதாவது நம்ம அறிவை பற்றி. பிரஷ்ன உபனிஷத்ங்கிறது கொஸ்டின்ஸ் ஃபார்மில் இருக்கும். கதோபனிஷத்ங்கிறது யமனுக்கும் நச்சிகேதன் அப்படின்ற சின்ன பையனுக்கும் நடக்கிற ஒரு டயலாக் ஃபார்மில் இருக்குது. அவள் 2 பேரும் பேசுகிறா. அவள் கான்வர்சேஷன் அது. ஆத்மானா என்ன, அப்புறம் இம்மார்த்தலாக இருக்கிறதுனா என்ன, அதாவது அமரர் ஆகுதுன்னா என்ன, இதெல்லாம் பற்றி சொல்கிறது. 1657 தாரா ஷிகோ அப்படின்ற ஷாஜஹானோட பையன், அவுரங்கசீபுக்கு பிரதர். அவன் ரொம்பவும் நம்மளோட ஃபிலாசபிலெலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஆகி உபனிஷத்ஸ் ஒரு 50 உபனிஷத்ஸை பர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அதை யூரோப்பியன் லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணி காப்பீஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் விக்கிபீடியாவில் பார்த்தெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த உபனிஷத்துலேருந்து எட்வின் ஆர்னால்டுங்கிற ஒரு ஃபிலாசபர் சீக்ரெட் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு போயம் கம்போஸ் பண்ணியிருக்கார் பேஸ்ட் ஆன் திஸ் உபனிஷத். அப்புறம் ராஸ் எமர்சன் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் ஆன் இம்மார்டாலிட்டி அப்படின்ற ஒரு போயத்தில் பிரம்ம அப்படின்னு நம்மளுடைய இந்த கதோபனிஷத்துலேருந்து எடுத்த கொட்டேஷனை ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு கூகுளில் விக்கிபீடியாவில் கிடைக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஓகே. இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் சில இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் அபவுட் திஸ் உபனிஷத்ஸ் அண்ட் த ரிஷிஸ் ஹூ ஆர் கனெக்டட் டு உபனிஷத்ஸ் நான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த பிருகதாரண்யக உபனிஷத். இது வந்து யாக்ஞவல்க்யர் அப்படிங்கிற ரிஷி. பெரிய ரிஷி அவர். பிலாசபர். பெரிய ரிஷி அவர். அவர் வந்து இதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தார். அவரோட ஒய்ஃப் மைத்ரேயி. மைத்ரேயி, இவர் 2 பேரும் எப்பவுமே இந்த மாரி உபநிஷத பத்தி கேன் யூ இமேஜின்? உபநிஷத பத்தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணி அவ வந்து பிலசாபிக்கல் டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணி அத ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவ என்னத்த பத்தி பேசினா, எப்படி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தான்னு. இத தவிர ஜனகரோட அந்த ஜனகான்னு அந்த கோர்ட்ல இவர் இருக்கச்சே, அப்ப அந்த காலத்துலலாம் அ இவளுக்கு இந்த படிச்சிருக்கிறவாளுக்கு வந்து ஏதான பிலாசபில டவுட்ஸ் இருந்தாலோ, இல்ல அவ எதனா புதுசா ஒண்ண கண்டுபிடிச்சாலோ, உடனே அவ வந்து ஒரு ஹெல்த்தி மீட்டிங் பண்ணி ராஜாலாம் கூப்பிட்டுருவான். எல்லாரையும் கூப்பிட்டுருவா. ஒரு ஹெல்த்தியா அட்மாஸ்பியர்ல ஹெல்த்தி இதுல சண்டை போடாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி டிபேட் பண்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னு பிலசாபிக்கல் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் நடக்கும். அது ராஜா கூப்பிடுவா. அப்போ அதுல வந்து இந்த யாக்ஞவல்க்யர் வந்து கர்கின்னு ஒரு லேடி. அவ வந்து ரிஷிகா. ரிஷிகா லேடி. அவளுக்கும் வந்து இதுலலாம் ரொம்ப தெரியும். அவ அந்த ஜனகரோட சபையில உட்கார்ந்துருக்குச்சு. இந்த யாக்ஞவல்க்யர 2 கொஸ்டின்ஸ் கேட்கிறா அவ. அந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ணனா, நீ யூ ஆர் கிரேட்ன்னு சொல்றான். இதெல்லாம் வந்து அந்த பிருகதாரண்யக உபனிஷத்துக்குள்ள வருது. ஸோ, அவ கேட்குற கொஸ்டின்ஸ் எப்பவுமே இந்த உபநிஷத்து எல்லாத்துலயுமே டயலாக் ஃபார்ம்ல தான் எல்லாமே இருக்கு. நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே. ஸோ, இந்த உபநிஷத்ஸ் வந்து இவ டிஸ்கஷன்ல அவ கேட்கிறா. அதனால அந்த காலத்திலேயே விமன் எப்படி ரிஷிகாவா இருந்துண்டு, இந்த மாரி பிலாசபிலலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துண்டு, அத பத்தி ரிசர்ச் பண்ணி அவளோட மென்னோட ஈக்குவலா உட்கார்ந்துண்டு டிஸ்கஸ் பண்ணி அவ இது டிபேட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மைத்ரேயி, கர்கி, அப்ப லோபமுத்ராங்கிறது அகஸ்தியரோட ஒய்ஃப். அவளுக்கு கூட இதெல்லாம் ரொம்ப ஏன்னா பிலசாபிக்கலா அவ பெரிய பெரிய டிஸ்கஷன்ஸ் அகஸ்தியரோட பண்ணி வின் பண்ணியிருக்கா. தன்னோட பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கா. இதாச்சா. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, தைத்திரேய உபனிஷத்னு ஒண்ணு இருக்கு. தைத்திரேய உபனிஷத்ங்கிறது வந்து இப்போ இந்த யாக்ஞவல்க்யர் இருக்காரு, அவருக்கு ஒரு குரு. அவன் பேரு பஜஸ்ரவரோ என்னமோ பேரு. மறந்துபோயிட்டு. அவர் வந்து அவருக்கும் இவருக்கும் ஏதோ கொஞ்சம் யூசுவலி நடக்காது குருவுக்கும் சிஷ்யனுக்கும். பட் ஒரு ரொம்ப ரேரா வந்து 2 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து 2 பேருக்கும் ஒரு ரிஃப்ட் வந்துருத்து. அப்போ அந்த குரு வந்து கோவத்துல வந்து யாக்ஞவல்க்யர வந்து, "நீ நான் என்கிட்டேருந்து கத்துண்ட எல்லா நாலேட்ஜையும் நீ வந்து யூ ஜஸ்ட் த்ரோ இட் அவுட்ன்றார். த்ரோ அவுட் பண்ணுன்றார்." எப்படி த்ரோ அவுட் பண்ணுவான்? பட் அவருக்கு அந்த சக்தி இருந்ததுனால, தன்கிட்ட மைண்ட்குள்ள இருக்கிற எல்லா நாலேட்ஜையும் ஒரு தரமா எல்லாத்தையும் சாண்ட் பண்ணி, ரிசைட் பண்ணி, ஒரு தரம் எல்லாத்தையும் சொல்லிடுறார். அதுக்கப்புறம் ஹிஸ் மைண்ட அவர் பிளாங்க்கா வச்சுக்கிறார். ஸோ தட் அவர் குடுத்த நாலேட்ஜ அவருக்கு திருப்பி குடுத்துட்டேங்கிற மாதிரி. இத யார் கேட்டுட்டு இருந்தான்னா, தித்ரி. தித்ரின்னு ஹிந்தில சொல்லுவா. பேட்ரிட்ஜ்ன்னுவா இங்கிலீஷ்ல. அண்ட் தமிழ்ல கௌதாரின்னு பேரு. கௌதாரின்ற அது ஒரு பேர்ட். கௌதாரி பேர்ட்ஸ். அதுக்கு ஹிந்தில தித்ரின்னு சொல்லுவா. அண்ட் இங்கிலீஷ்ல பேட்ரிட்ஜ்ன்னு சொல்லுவா. இது 2 பேர்ட்ஸ் அங்க உட்காந்து கேட்டுருக்கு. இவரு எல்லா நாலேட்ஜையும் இவரு வந்து த்ரோ அவுட் பண்ணத. அந்த அது கேட்டுன்னு இருந்துட்டு அந்த 2 பேர்டுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ, அதனால அதுகள் வந்து திருப்பி தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டு. இவர் என்னன்னா அந்த இது கிருஷ்ண யஜுர்வேதத்திலேருந்து அவர் கத்துண்டது எல்லாத்தையும் அதுகள் சொல்லிடுத்து. ஸோ, அதுகள் வழியா வெளியில வந்ததுனால, இது பேர் தைத்திரேய உபநிஷத்துன்னு பேரு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.